Hi all, welcome to Vishain Academy. TNPSCல அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. அதில் கேட்ட மேக்ஸ் கொஷினில் கொஷின் நம்பர் 15ஓட சொல்யூஷன் இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து சம் ஆன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ஸ் டு 38,720. அதாவது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருந்திருக்கு, அதை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிருக்காங்க. 2 வருஷத்தில் அதோட அமௌண்ட் வந்து 38,720 ஆகவும் 3 வருஷத்தில் 42,592 ஆயிடுச்சு. இப்போ போட்ட பிரின்சிபல் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 42,592லையும் 38,720 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 2, இது 7, ஸோ இது 1 ஆகிடும். ஸோ இங்கே வந்துட்டு ரிமைனிங் 8 வந்துட்டு வரும். அடுத்து இது வந்து 3ஆக மாறிடும். இது வந்து 11ல் 8 போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 3. ஸோ எவ்வளோ இருக்குது? 3872. இதுதான் வந்துட்டு செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும். அப்போ இது எதுலேருந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்க? செகண்ட் இயரோட அமௌண்ட்லேருந்து தானே கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்களுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் வந்து 722. அதுக்கு முன்னாடி இருந்த அமௌண்ட் வந்து 7820 இன்ட்டு 100. ஸோ எல்லாமே வந்து ஷார்ட்கட் தான். ஸோ 00 இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருந்திருக்கு? 10% இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? பிரின்சிபல் கண்டுபிடிக்கலாம். ஸோ 1 + r/100 the whole power n. இப்போ நமக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து எதுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கும் தெரியும், 2 வருஷத்துக்கும் தெரியும். எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் எடுத்தோன்னா 20 which is equal to principal. இங்கே வந்து 1 + r/100. 2 வருஷத்தை எடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் 2ன்னு போடணும். 3 வருஷத்தோட அமௌண்ட் எடுத்திருந்தீங்கன்னா 3ன்னு போடுவீங்க. ஸோ 38,720. இங்கே வந்துட்டு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 இல்லை, இங்கே போட்டுடலாம் 10. ஸோ 00 கேன்சல் ஆச்சுன்னா 10 × 1 10 + 1 வந்து 11. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 11/10 இன்ட்டு 11/10. ஸோ 11 டேபிளில் இது போகுமான்னு பார்த்தீங்கன்னா போகும். ஏன்னா ஆல்டர்னேட் டிஜிட்டை சம் பண்ணிங்கன்னா 10 - 10 0 வருது. அப்போ 11 1s இது வந்து 11 3s வந்து 33, ரிமைனிங் 5 இருக்கும். 11 5s 55, ரிமைனிங் 2. அப்போ 2 டைம்ஸ் வந்து 0. அகெயின் 11 டேபிளில் போகும். ஸோ 1 டைம் 11 3s 33, ரிமைனிங் வந்துட்டு உங்களுக்கு 2 இருக்கும். ஸோ 2 டைம்ஸ் 0. அப்போ மீதி என்ன இருக்குது? இங்கே வந்து 320 இருந்துச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு P. இங்கே வந்து 10 × 10 வந்து 100. ஸோ இந்த 100 அந்த சைட் போயிடுச்சுன்னா 32,000. ஸோ இந்த 32,000 தான் உங்களோட பிரின்சிபல். இதுதான் வந்து உங்கள் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 32,000 தான் ஆன்சர். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கேட்டால் அடுத்த கொஷினோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.